ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். சார் வந்து நேற்று மே 5 அன்னைக்கு நிறைய அப்டேட் கொடுத்துருந்தாரு. நீங்கள் ஒன் பை ஒன்னாக ஒவ்வொன்றுக்கும் ஹெட்டிங் கொடுத்தே வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா நிறைய ஆடியோஸ் போட்டிருக்காரு. கண்டிப்பாக வந்து நோட்டீஸ் போர்டு ஃபாலோ நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ணுங்கள், ஓகேங்களா? நானும் யூடியூப்பில் வீடியோ பார்த்துருக்கேன். அதுக்கான ஒர்க்கை நீங்களும் அந்த வீடியோஸ் பார்த்து அந்த ஒர்க்கை நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள். 2 இம்பார்ட்டன்ட் விஷயம் இங்கே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு 2 விஷயம் வந்து இருக்குது. ஒன்று வந்து ப்ரூஃப் ஆஃப் SBO2ல் வந்து ஜாயின் பண்ணுறது. யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும் என்னென்னு சார் தெளிவாக சொல்லியிருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஓல்டு சேல்ஸ் டீமில் இருக்கேன். நான் வந்து சேல்ஸ் டீமில் இருக்கேன், ஓல்டு மெம்பர் தான். ஆனால் வந்து சார் வந்து டைம் கொடுத்துருந்தாங்கல்ல, நீங்கள் வந்து சேலரி உங்களுக்கு வந்து வித்ட்ரா வந்ததுக்கப்புறம் நீங்கள் சேலரி வாங்கிட்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அப்பயுமே வந்து என்ன பண்ணியிருந்தீங்க, அதுக்காக வெயிட் பண்ணி சில பேர் வந்து இன்ன வரையும் பர்ச்சேஸ் பண்ணாமல் இருக்கீங்க. அவங்களுக்கான ஒரு லாஸ்ட்டு சான்ஸு இதை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து திரும்ப வந்து இந்த சான்ஸ் கிடைக்குமா என்னன்னு தெரியல. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, சார் இப்போதைக்கு வந்து ஏற்கனவே உள்ளது எல்லாத்தையும் வந்து நாங்கள் 0 பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு, ஓகேங்களா? அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு தான் லாஸ். ஏன்னா நம்ம வந்து ஒர்க் பண்ண பணம். அதையும் சார் நோட்டீஸ் போட சொல்லியிருக்காரு. எல்லோரும் வந்து 10,000 13,000 15 20,000க்கு மேலே தான் அமௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம எது பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைமோட்டோட எலைட்மெண்ட் பண்ணலாம், இல்லாட்டி எஜுகேஸ்டோட அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம், ஓகேங்களா? அதுக்கான இமேஜஸ் எல்லாமே சார் நோட்டீஸ் போர்டில் இருக்குது, நீங்களும் பார்த்துக்கோங்க. அதுக்கான ப்ரைஸ், அமௌண்ட்டு, கோடு எல்லாமே கொடுத்துருக்காங்க. எலைட் மெம்பர்ஷிப்பும் அதுதான், ஓகேங்களா? இதில் என்ன எலைட் மெம்பர்ஷிப்பு நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது என்னென்னா, ஓல்டு மெம்பர்ஸ்க்கு வெல்கம் கிட்டு வந்துச்சு பர்ச்சேஸ் பண்ணணும். ஆனால் இப்போ வெல்கம் கிட் மட்டும் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி உங்களோட சேலரிஸ் எல்லாமே வந்து ஓல்டு மெம்பர்ஸ்க்கு என்னென்ன கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி தான் வரும், ஓகேங்களா? அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் பைமோட்லேயோ எஜுகேஷ்லேயோ ஏதாவது ஒரு இதில் பர்ச்சேஸ் பண்ணி உங்களோட சேல்ஸ் டீமுக்கு கண்டிப்பாக வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூவை நீங்கள் தக்க வச்சுக்கிட்டு ப்ளஸ் உங்களோட வித்ட்ரா அமௌண்ட்டும் இருக்குது, அதையும் எடுக்கலாம். இதுக்கான பெனிஃபிட்ஸ்லாம் வந்து SBO படம் அவங்களோட தரப்புலேருந்து SBO தரப்புலேருந்து நம்மளுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இதை வந்து இன்னும் 15 டேஸ்க்கு அப்புறம் வந்து அதுக்குள்ளே அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அந்த 15 டேஸ்க்குள்ளே எல்லாம் கண்டிப்பாக பண்ணிடுங்க, ஓகேங்களா? இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. ஆனால் கண்டிப்பாக வந்து இதுக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப ரேரு தான் திரும்ப ஒரு சான்ஸ் வருமாங்கிறது. மேக்ஸிமம் ஒரு 90% மேலே என்னோடய கெஸ்ஸிங் படி 95% அந்த இது வராது. ஏன்னா SBO வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டுருக்கு. அவங்களோட டெவலப்மெண்ட் என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃப்யூச்சர் கான்செப்டை வச்சு தான் அவங்க கோல் பண்ணி போயிட்டுருக்காங்க, ஓகேங்களா? ஆனால் நம்ம வந்து நம்ம இன்கம் வேணும், நம்மளோட சேலரி வேணும், நம்ம SBOவில் கண்டினியூவாக ஒர்க் பண்ணணும்னு நினச்சி இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணிங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த டைமில் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலைன்னா உங்களோட அமௌண்ட் வந்து ப்ரொமோஷன் டீமுக்கு என்ன இன்கம் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தால் கிடச்சிருக்குமோ அதுதான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட இன்கம்லாம் என்றைக்குமே SBO வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, ஓகேங்களா? உங்களோட நீங்கள் செஞ்ச வேலைக்கு ஏற்ற மாதிரி தான் அமௌண்ட் வந்து க்ரெடிட் ஆகும், ஓகேங்களா? அதனால் ஒன்ஸ் நீங்கள் நோட்டீஸ் போர்டுக்கு கேளுங்க. நோட்டீஸ் போர்டை கேட்டுட்டு அதில் 13 மினிட்ஸ் ஆடியோ சார் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த ஃபுல் ஆடியோஸும் கேளுங்க. ஃபுல்லாக கேட்டுட்டு நீங்கள் எதை எடுத்து நம்ம ஒர்க் பண்ணலாம், பைமோட்டா இல்லை எஜுகேஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் பர்ச்சேஸ் பண்ணிடுங்க. உங்களோட சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க, ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.